என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் தம்முடைய கிருபையை தந்து நம்மை நடத்துகிறார், வார்த்தையை கொடுத்து நம்மை நடத்துகிறார். இந்த மாதத்திற்கென்றும் தேவன் அற்புதமான ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேத பகுதியை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்றார். இந்த வசனம் துவங்கும் பொழுதே, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி என்று துவங்குகிறது. இந்த எரேமியா என்ற இடத்தில் நீங்கள் உங்கள் பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கென்று கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தை, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இந்த ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் எப்படி அதிசயங்களை செய்கிறார் என்று எரேமியா ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார். அது 17ஆம் வசனத்தில் இருக்கிறது. வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டவருக்கு நீட்டப்பட்ட புயம் இருக்கிறது. அவருடைய வல்லமை அவருடைய புயத்தின் மூலமாய் விளங்கும். அவர் புயத்தை நீட்டினால் அந்த புயம் அற்புதத்தை செய்யும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய நீட்டப்பட்ட புயம் உங்கள் வாழ்க்கையிலே கிரிய செய்ய போகிறது. கர்த்தருடைய நீட்டப்பட்ட கரம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும். நீங்களும் கூட ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே, நீர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியில் அதிசயத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியிலே கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும்? ஒரு தனி மனிதனாகவோ, ஒரு குடும்பமாகவோ, ஒரு தேவ ஊழியனாகவோ நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருப்பீர்கள் என்றால், நிச்சயமாக நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். இந்த மாதம் முழுவதும் அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு அதிசயம் செய்வீர். தேவனே, நீர் எனக்கு அதிசயம் செய்வீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை என்று நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க, விசுவாசத்தை அறிக்கை செய்ய கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு அதிசயமான காரியத்தை செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தின் விரிவான செய்தி பைபிள் கால்ஸ் யூடியூபில் பதிவிடப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அந்த செய்தியை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் ஆண்டவரே, நல்ல தேவனே, நீர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே, உம்முடைய மகா வல்லமையினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீரே. உமக்கு உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அதிசயம் செய்வது கடினமே அல்ல. ஆண்டவரே, ஆண்டவரே, nothing is impossible with you, O God. உம்மாலே எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த மாதம் அதிசயத்தின் மாதம். எந்த இடத்திலே இல்லை என்று சொல்லுகிறார்களோ அந்த இடத்துல அதிசயம் நடக்கட்டும். எந்த இடத்திலே வாசல்கள் திறக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார்களோ வாசல்கள் திறக்கப்படட்டும். கொடுமையான வியாதிகள், வேதனை தருகிற சூழ்நிலைமைகள், குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் அதிசயமாய் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, என் அன்பின் ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவருடைய நாமம் அதிசயம். உங்களுக்கும் அதிசயம் செய்வார். வாலிபனே, உனக்கும் அதிசயம் செய்வார். இந்த தேவனை நம்புங்கள். இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள், எதிர்பார்த்திருங்கள். கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதைப் போல இந்த செய்தியை பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் ஒரு அதிசயத்தின் மாதம். May God bless you.